Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்பயர்ட் லுக் சீரீஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் தமன்னாவோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் வந்து பண்ண போகிறோம். இந்த லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தானே ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் கெஸ்ட் லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் எந்த இந்தியன் அவுட்ஃபிட்டுக்கும் வேர் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி மேக்கப்புக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஃபேஸ் கிளென்சருக்கு நான் வந்து Dermavive ஹைட்ரா கிளென்சர் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட் கிளென்சர் இது. ஸோ ஸ்கின்னில் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெவியாலாம் இருக்காது அண்ட் ட்ரையாகவும் ஆகாது. ஸ்கின் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த ஹைட்ரா கிளென்சர் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். எஸ்பெஷலாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ரொம்ப மைல்டாக இருக்கும், ஜென்டலாக இருக்கும். ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணும். அதுக்கு நான் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இதிலே வந்து விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் சில மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஆகிடும் ஸ்கின். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்படி ஆகாது. ஏன்னா இது வந்து ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் பர்பிளோட லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ரெண்டு ஃபவுண்டேஷனுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பர்பிள் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டிஸோ இல்லை வெட்டிங்லாம் அட்டன் பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இதே இந்த லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன் பர்பிளோட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடாது. நம்மளுக்கு வந்து கெஸ்ட்லாம் பார்க்கணும், எல்லாருக்கிட்டே பேசணும், சாப்பிடணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் அது வந்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து லாங் வேர் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கெலாம் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரஷ் செட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அமேசான்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. இன்னமும் சூப்பராக இருக்குது. அது வாங்கியே 1.5 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அர்பன் ப்ரோ ப்ரஷஸ்ன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனும் செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து சுகரோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் நல்ல குட் கவரேஜில் இருக்க காம்பேக்ட் பவுடர் சூப்பராக இருக்கும். ஸ்கின்னில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் பவுடர் அடித்த ஃபீல்லாம் இருக்காது. ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். இதுக்கு சிமிலராக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பிளோட காம்பேக்ட் பவுடர் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இதோட டீட்டெயிலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துட்றேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து பஃபிங் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பஃபிங் ப்ரஷ் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டோரில் வாங்கினது, ஆன்லைனில் வாங்கல. ஆன்லைனில் இருந்ததுன்னா இன்னும் நான் உங்களுக்கு லிங்க்ஸோ இல்லைனா அந்த பேராவது சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இதில் கன்சீலர் ஆட் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து கன்சீலர் போட்டால் கொஞ்சம் ஹெவியாக கேக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கன்சீலர் போட்டால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோவா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாதனால நான் வந்து கன்சீலர் வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மேக்கப் லுக் நான் வந்து இந்த யூ கேன் பி பேலட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரூட்டி பை ஃபில்லிங் இந்த பேலட்டோட பேர். இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் யூ கேன் பின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இவங்களோட பேஜ் வந்துடும். இந்த ஐஷேடோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கலர்ஸும் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பிக்மெண்டடாக இருக்கும் இந்த கலர்ஸ்லாம். இந்த பேலட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டிங் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த மில்க் ஷேட் எடுத்து நான் வந்து மில்க் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ப்ளஷ்ஷாக. இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு ரோஸ். அதாவது இப்போ நம்ம வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லைன்னா ரொம்ப பிங்க் கலர் ப்ளஷ்லாம் நம்மளுக்கு வந்து சூட் ஆகாது. நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப பிங்க் அடித்தா ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேட் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து சுகர் ஃபவுண்டேஷன் ஸ்டிக்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம ரேசர் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ஷார்ப்பாக டிஃபைன்டாக வராது. ஸோ அதனால் நான் இது மாதிரி வந்து மேனேஜ் பண்ணுறேன் என்னோடய ஐப்ரோஸை. ஆக்சுவலாக இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டாக தான் நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இல்லைனா கூட கன்சிலர் ஸ்டிக் வச்சு நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும் உங்கள் ஐப்ரோஸ். அண்ட் தமன்னாக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மீடியம் சைஸில் இருக்கும். ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப தின்னும் இல்லை, நடுவில் இருக்கும். ஸோ எந்த வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் கொஞ்சம் இன்னும் அவுட்லைன்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சுகர் ஃபவுண்டேஷன் ஸ்டிக்லேயே பேக் சைடில் வந்து ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்க ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த கலர் வந்து ஆக்சுவலாக எனக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ க்ரேவும் சூட் ஆகாது, பிளாக்கும் சூட் ஆகாது, அண்ட் ப்ரௌனும் சூட் ஆகாது. ஸோ மூணுமே மிக்ஸ் ஆன கலர் தான் எனக்கு வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த ஷேட் எனக்கு வந்து நல்லா சூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த யூ கேன் பி பேலட்லேருந்து இந்த ஷேடை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும் ஐஸ் பார்க்குறதுக்கு. இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கும், நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஐ ஷேடோ வாங்குறீங்கன்னா அது வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் ப்ளஸ் ரோஸ் கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால மோஸ்ட்டாக எந்த அவுட்ஃபிட்க்கு வேணால் பேர் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த கலரே வந்து என்னோடய அவுட்டர் வீல வச்சுட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம கண்ணை திறக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா பிளெண்டாக இருக்கணும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணுற ஐ ப்ரஷ்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் வந்து தான் என்னோட அமேசான் ஹால் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து ப்ரஷோட லிங்க்ஸ் எப்படி வாங்கினேன் எல்லாமே இருக்கும். அண்ட் ஐலைனருக்கு நான் வந்து NYBயோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து குட் குவாலிட்டியான ஒரு ஐலைனர் தான், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இதே நீங்கள் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஒரு ஐலைனர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த SKயோட பேட் ஐஸ் ஐலைனர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ட்ராமா குயின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது, அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து பர்பிளோட காஜல். பர்பிளோட காஜல் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான காஜல். ஸோ இந்த 2 காம்போவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த காஜல் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது அண்ட் நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். சில காஜல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வாட்டர் லைனில். ஸோ அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காது வேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த காஜல் வந்து நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகுது. அண்ட் காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நான் அவுட்டர் எண்டில் மட்டும் நல்லா கொஞ்சம் திக் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால கண்ணு வந்து நல்லா ஸ்டாண்ட் அவுட் ஆகும், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரௌன் ஐ ஷேடோ வச்சு நான் காஜலை வந்து நல்லா செட் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்து வீகா ப்ரஷ். இது வந்து லோக்கல் ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மஸ்காராக்கு நான் வந்து கலர் பார் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா இதுவும் நல்லா இருக்குது. லாக்மியோட மஸ்காரா கூட நல்லா இருக்குது, நீங்கள் அது கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எது உங்கள் பட்ஜெட்க்கு வருதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கலர் பார் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் வந்து ஸ்டேக் வாக்கியோட இந்த ஐஷேடோ பேலட்டையும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ஆப்ஷனால தான் நான் வந்து இது ட்ரை பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு இருக்குது, அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹைலைட்டிங் ஷேடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரஷ் வந்து ரொம்ப லைட்டாக தான் பிடிக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஷேட் தான். அண்ட் எப்போவுமே ஸ்ட்ராங்காக ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக அன்ஈவனாக எப்படி சொல்கிறது, உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் ஒன்று தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ரொம்ப மைல்டாகவே நீங்கள் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் நான் இந்த 2 ஷேட் வந்து யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து ஆரஞ்சாக இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஸ்டேக் வாக்கி அண்ட் பர்பிள் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் அப்ளை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோரல் பாரிஸோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். நான் யூஸ் பண்ண ஷேட் வந்து 115 அண்ட் 1130. அண்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்க்கு நான் கொடுத்த லிப் ஷேட்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2 ஷேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக தான் இருக்கும், காஸ்ட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். அண்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ இதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நான் காமிச்ச ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ஷேட் நேம்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸோட அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் சீரிஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself.